ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி கேர். இன்றைக்கி நான் உங்கள் கூட சிம்பிளான ஹேர் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஹேர் வாஷ்க்கான ஹேர் கேர் ரொட்டீன் கூட இதை வச்சுக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் வரைக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் வைக்கிறத பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் என்ன தான் ஒரு ஹேர் வாஷ்லேருந்து அடுத்த ஹேர் வாஷ்க்கு நடுவில் ஆயில் வச்சாலும் அந்த தலை குளிக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு கண்டிப்பாக தலையில் ஆயில் வச்சுக்கோங்க. ஒரு வேளை நைட் ஃபுல்லாக ஆயில் வைக்கிறது பிடிக்காது அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் ஆயில் வைங்க. இந்த வாரம் நான் யூஸ் பண்ண போகிற ஆயில் இந்த வேம்பலம் பட்ட ஆயில். ஸோ இதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுறதையும் எப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடலான்றதுக்காக எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியும், ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். பட் புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வேம்பலம் பட்டை மெயினாக முடியோட கருமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேம்பலம் பட்டையோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் ஹேருக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கிது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தான் நான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 லிட்டருக்கு கம்மியாக கூட இருக்கலாம். இது இந்த மாதிரி பியூராக செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயில் இதை யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இது கூட நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதாவது ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, கேஸ்டர் ஆயில், அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு நீங்கள் கேஸ்டர் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் தேங்காய் எண்ணெயில் மட்டும் இந்த வேம்பலம் பட்டையை போட்டு ஊற வைக்க போகிறேன். இந்த வேம்பலம் பட்டை பார்த்தீங்கன்னா ஆயிலில் நம்ம போடுறப்ப அதோட நிறம் நல்லா மாறி வரும். பட் தண்ணியிலலாம் போட்டால் அது கலர் சேஞ்ச் ஆகாது. அந்த தன்மையை அது எண்ணெயில் மட்டும்தான் வெளிப்படுத்தும். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு 10 கிராம் அளவுக்கு வேம்பலம் பட்டை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் எடுத்து வச்சுருக்க ஆயிலோட குவான்டிட்டியே கொஞ்சம் தான். ஸோ அது கம்மியாக போட்டாலே போதும். போட்டுட்டு ஒரு 2 டேஸ் இதை நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் டெய்லி ஒரு 1 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ இது ஒரு 2 டேஸ் நல்லா ஊற வச்சாச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சுட தண்ணியில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஹீட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நாளைக்கு காலையில் தலை குளிக்க போகிறேன் அப்படின்றதுக்காக முந்தின நாள் நைட்டு இந்த மாதிரி ஆயில் வச்சு ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிக்கிறேன். வேலைக்கு போகிறவங்கலாம் மோஸ்ட்லி வாரத்து நாளில் ஆயில் வச்சுட்டு போக முடியாது, வெளியில் போகிறோம் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரொட்டீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நைட்டே நீங்கள் ஆயில் வச்சு ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நம்ம ஆயில் வைக்கிறப்ப ஸ்கேல்ப்பை எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணால் போதும். முடிஞ்சால் இன்வர்ஷன் மெத்தடில் கூட நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். பிளட் சர்க்குலேஷன் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருவேளை நைட் ஆயில் வைக்க பிடிக்கல அப்படின்னா காலையில் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஆயில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆயில் வச்சு ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் விட்டு ஹேர் மாஸ்க் நான் அப்ளை பண்ண போகிறேன். எந்த ஹேர் மாஸ்க் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறது மெயினாக முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கான ஹேர் மாஸ்க். இந்த மாதிரி முடியோட அடர்த்திக்காகவே நிறைய ஹேர் மாஸ்க் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ஹேர் மாஸ்க் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரே ஹேர் மாஸ்க்கை தான் எல்லா வாரமும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 5 இன்க்ரீடியன்ட் வேணும். இந்த 5 இன்க்ரீடியண்ட்டுமே தனித்தனியாகவே ரொம்ப அதிக அளவில் நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு பெஸ்ட் ரிசல்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பூண்டாக இருக்கிறதால 3 எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் குட்டி பூண்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 பூண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அது லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெந்தயத்தை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருந்தால் தாராளமாக போதும். இப்போ இதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பவுலை நம்ம தனியாக வச்சிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம நெல்லிக்காவும் பூண்டையும் இப்போ அரைக்கணும். நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். நாட்டு நெல்லிக்காவாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பெனிஃபிட் நமக்கு நல்லா இருக்கும். இந்த பெரிய நெல்லிக்காய் முடியை அடர்த்தியாக வளர்றது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணும். சிலருக்கு ரொம்ப சீக்கிரம் வெள்ளை முடி வர மாதிரிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் ரெகுலராக இந்த ஆம்லாவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் அதிலலாம் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்.
அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். தோல் உரிக்காமல் தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா அரைக்க தான் போகிறோம் அப்படின்றதுக்காக. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. முக்கியமான விஷயம் வந்து தண்ணி விடாமல் அரைங்க, அப்போ தான் பியூரான ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த வெந்தயத்து கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நான் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து தயிர் போட்டு நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மொத்தமாக மிக்ஸ் பண்ணுறப்ப சில நேரம் அந்த வெந்தயம் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை மட்டும் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காவையும் பூண்டையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க தயிரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்தால் நமக்கு தாராளமாக போதும். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெந்தயம் வந்து அடியிலேயே கொஞ்சம் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆமணக்கு எண்ணெய். செக்கில் ஆடின எண்ணெயாக இருந்தால் இன்னுமே பெனிஃபிட் நமக்கு நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப வீக்கான ஸ்கேல்பாக இருக்குது, முடியோட அடர்த்தி வந்து நல்லா அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நார்மலாக எனக்கு க்ரோத் இருந்தால் போதும் அப்படின்னா விளக்கெண்ணெய்க்கு பதில் நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்கில் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெயை ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். முடியோட வேருக்கு போதுமான சத்து போனாலே முடியோட அடர்த்தி வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட் ஸ்கேல்ப்பில் புது முடியும் நமக்கு நிறைய வளரும். இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்கேல்ப்பை வந்து மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஷவர் கேப் இல்லைனா ஒரு கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. அப்புறம் போக போக நீங்கள் டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கூடவே ஹெல்த்தி டயட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத்லையும் உங்களோட முடியோட அடர்த்திலையும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஹேர் வாஷ் எப்போ நீங்கள் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்க அந்த ஹேர் மாஸ்க்கை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஹேர் மாஸ்க் மேலேயே நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் ஆகும். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஷாம்புவை டைல்யூட் பண்ணி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமாக ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க. சில பேர் முடியை போட்டு கசக்குவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் பொறுமையாக ஜென்டிலாக இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அழுக்கு எண்ணெய் எல்லாமே போயிடும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தலை காய வைக்கிறதுக்கு ஃபேன்லேயோ இல்லை வெளிக்காத்துலேயோ வந்து காய வைங்க. ட்ரையர் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது முக்கியமாக ஹேர் வாஷ் பண்ணுறப்பவும் ஆயில் வைக்கிறப்பவும் ஜென்ரலாக எல்லாருக்கும் நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஹேரோட அடர்த்தியை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.